brother. அன்புக்குரியவர்களே, தலையான பாவம் பொறாமை என்னும் விவிலிய தொடரில் நிறைவாக இறுதியாக இன்று சகோதர பொறாமை என்னும் ஒரு வித்தியாசமான செய்தி உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகின்றேன். பொறாமை பல மனிதர்களுக்கிடையே வருகிறது. சொந்த உடன்பிறப்புக்கு இடையிலேயும் பொறாமை வருவதற்கான வாய்ப்பு இருக்கிறது என்று விவிலியம் நம்மை எச்சரிக்கிறது. எனவே நாம் கவனமாக இருக்க வேண்டும். ஒரே குடும்பத்தில் வாழ்கிற உடன்பிறப்புகள் ஒருவர் மீது ஒருவர் பொறாமை கொள்வதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றன. 2 எடுத்துக்காட்டுகளை நாம் பார்ப்போம். தொடக்க நூல் 30ஆம் அதிகாரம். ராகேல், லேயா இருவரும் சகோதரிகள், உடன்பிறப்புகள். இருவரும் யாக்கோபால் திருமணம் செய்யப்பட்டவர்கள். ராகேல், லேயா இருவரும் யாக்கோபின் மனைவிகள். ஆனால் ராகேலுக்கு குழந்தை பிறக்கவில்லை. ராகேல் பார்ப்பதற்கு அழகாக இருந்தார், லேயா பார்ப்பதற்கு அழகாக இல்லை. எனவே கடவுள் இந்த லேயா வெறுப்புக்கு உள்ளாகிறார் என்பதை உணர்ந்து அவருக்கு குழந்தை செல்வத்தை வழங்கினார். அது கடவுளுடைய ஞானம், கடவுளுடைய சமத்துவம். ஆனால் ராகேலுக்கு குழந்தை பிறக்கவில்லை. எனவே தொடக்க 30:1 நாம் வாசிக்கின்றோம், தாம் யாக்கோபுக்கு பிள்ளை பெறவில்லையே என்று ராகேல் தம் சகோதரியின் மேல் பொறாமை கொண்டார். ஆகவே சொந்த சகோதரியின் மீதே பொறாமைப்படுகிறவர்கள் விவிலிய காலத்திலும் இருந்திருக்கிறார்கள், இன்றும் இருக்கிறார்கள். நாம் கவனமாக இருக்க வேண்டும். தொடக்க நூல் 37ஆவது அதிகாரத்தில் யோசேப்பும் அவருடைய சகோதரர்கள், யாக்கோபின் பிள்ளைகளான யோசேப்பு அவருடைய சகோதரர்கள். யோசேப்பு கடைக்குட்டி என்பதால் யாக்கோபு அவருக்கு அதிக செல்லம் கொடுத்தார், அதிகமாக நேசித்தார். அவரை மற்ற எல்லா முதிர்ந்த வயதில் தமக்கு யோசேப்பு பிறந்ததால் அவரை மற்ற எல்லா புதல்வரை விட அதிகமாக நேசித்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அது மட்டும் இல்லை, அழகான ஒரு அங்கி ஒன்றையும் செய்து கொடுத்தார். எனவே மற்ற சகோதரர்கள் அவர் மீது பொறாமை கொண்டார்கள். அது மட்டுமல்ல, இந்த யோசேப்பு கனவுகளின் மன்னன். பல கனவுகளை கண்டார். அந்த கனவுகளில் தன்னுடைய சகோதரர்கள் தன்னை வணங்குவது போல வந்ததையெல்லாம் அவர் பகிர்ந்து கொண்டார். அதன் பொருட்டு தொடக்க நூல் 37:11 நாம் வாசிக்கின்றோம், அதன் பொருட்டு யோசேப்பின் சகோதரர்கள் அவர் மீது பொறாமை கொண்டார்கள். இந்த பொறாமை எதில் போய் முடிந்தது? யோசேப்பை அவர்கள் கொலை செய்ய எண்ணினார்கள், ஆனால் கொலை செய்யவில்லை. ஒரு பாலுங்கிணற்றில் தள்ளிவிட்டு வந்து விட்டார்கள். ஆகவே பொறாமை என்பது மிக மோசமான ஒரு நோய், ஒரு பெரிய பாவம். அது அதனுடைய இறுதி விளைவு அது கொலை என்கிற எண்ணத்தில் போய் முடிகிறது. எனவே நாம் கவனமாக இருப்போமாக. நம்முடைய உள்ளத்திலிருந்து பொறாமை என்னும் பாவத்தை, பொறாமை என்னும் நோயை அகற்றுவோமாக. நாம் பிறரோடு நம்மை ஒப்பிட்டு பார்க்காமல் நமக்கு கடவுள் தந்திருக்கிற நிறைவுகளை, கொடைகளை, திறமைகளை, ஆற்றல்களை இனம் கண்டு கடவுளுக்கு நன்றி செலுத்துவோமாக. பிறருடைய திறமைகளில், கொடைகளில், செல்வத்தில் நாம் மகிழ்ச்சி அடைந்து கடவுளை போற்றுவோமாக. அன்புக்குரியவர்களே, இந்த விவிலிய தொடரை உங்களுக்கு வழங்குவதில் உதவி செய்த வரைகலை கலைஞர் அருட்சகோதரர் ஆல்டின் அவர்களுக்கு உங்கள் அனைவரின் சார்பாக நன்றி தெரிவிக்கின்றேன். இறைவனின் பேரிரக்கத்தால் தொடர்ந்து இந்த தலையான பாவங்கள் தொடரை மீண்டும் உங்களுக்கு வழங்கும் வரையில் உங்களுக்கு அமைதி உரித்தாக. நன்றி. உன் மகனேனும் தகுதியிற்றே, உன் மகளேனும் தகுதியிற்றே.